கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான சுரமந்தை சபையார் குடும்பத்தினார், இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை என்று குடும்பமாக கூடி கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு தேடுகிற பிள்ளைகளாகி நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் வாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நல்லாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்முடைய வீட்டை சுற்றி ஒரு வேலியிட்டிருக்கிறார். பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடு கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரம் என்னை அணுகாது என்றபடி, எந்த தீங்கு என்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். விசுவாசித்து அறிக்கையிடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் விசேஷமாக உங்கள் நடுவில் ஜெபத்தின் ரகசியத்தை குறித்து 3வது பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தெளிவாக சத்தியத்தை கேட்கும்படி ஜெபத்தோடு அமர்ந்து ஜெபிக்க வேண்டிய விதங்களை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜெபத்தில் நன்றாக கவனிப்போம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஊழியர்களும் மற்றவர்களும் அழுகிறது தான் ஜெபம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இதனால் அழுதா ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறாங்க. அழுது புரள்கிறத வேதம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது சொல்லப்படவில்லை. 2வதாக அழுது புரளுகிறதுனால ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை. அதில் நிறைய பேர் அழுதுட்டா கர்த்தருடைய சமூகத்தில் அழுதுட்டா எனக்கு பதில் கிடைக்கும்னு நம்பிட்டு போயிடுறாங்க. அதில் ஜெபம் அருமையானே மாத்திரமல்ல, அநேகர் பிரச்சனைகளை தெய்வ சமூகத்தில் போய் மனசில் பிரச்சனை நினச்சிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நினைக்கிறேன் என்று நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பிரச்சனைகளை நினைக்கிறது அது ஜெபம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அடுக்கி லிஸ்ட்டு போட்டு சொல்லுகிறது ஜெபம் அல்ல. இதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்யக்கூடிய காரியங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க செய்கிற காரியங்கள். ரட்சிக்கப்பட்டாலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலைக்கு ரட்சிப்பு உங்களை கொண்டு போகுது. நீங்கள் தேவனுடைய சாயில திரும்ப பெறுறீங்க, தேவ ரூபத்தை பெறுறீங்க. ரட்சிப்பின் மூலமாக கழுவப்படுதல், சுத்தமாக்கப்படுதல், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டதன் மூலமாக தேவ சாயல் உங்களுக்குள்ளே வருது. நீங்கள் ஆளுகின்றவர்களாக மாறுகிறீங்க. கீழ்ப்படுத்துகிற எல்லாவற்றையும் உங்கள் பாதங்களை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிற கிருபையை கற்றுக் கொடுக்கிற, வியாதி ஆண்டு கொள்ளும்படியாக, பிசாசின் கிரியைகளை ஆண்டு கொள்ளும்படியாக, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் முன்னேற்றத்திற்கு விரோதமாக எந்தெந்த நபர்களோ எந்தெந்த ஆயுதங்களோ எங்கெல்லாம் உருவாகுதோ, அது சரீரத்துக்கு விரோதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கட்டும், உங்களுடைய முன்னேற்றங்கள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்கள் தொழில்கள், உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே எந்த ஆயுதம் உருவானாலும் அந்த ஆயுதம் இந்த நாளில் முறிக்கப்படும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள் கவனிங்க. உங்களுக்கு விரோதமாக எந்த ரூபத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் முன்னேறணும், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் தான் வாலாக கூடாது, தலையாக மாறணும். நீங்கள் கீழாக வரக்கூடாது, மேலாக வரணும், முதன்மையாக வரணும், உயர்வாக வரணும், வெற்றியாக இருக்கணும், ஜெயம் உங்களுடையது என்று ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுங்க. பொருளாதாரம் உங்களுடைய பொருளாதார பாத்திரம் நிரம்பி வழியணும், நீங்கள் வீடுகள் கட்டணும், நீங்கள் நிலபலங்கள் உடையவர்களாக இருக்கணும், பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்குறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நம்ம என்னென்னா ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இதை தெரியாமல் அழுதுட்டு வந்துடுறோம். அழுது புரண்டுட்டு வந்தோன்னா ஜெபம் கேட்கணும். நம்ம நிலைமை மாறுறதில்லை. அது வியாதியாக இருக்கட்டும், ஒரு பெரிய காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நமக்கு விரோதமான எந்த வல்லமையாக இருக்கட்டும், என் முன்னேற்றத்தை இது தடை செய்து, இன்னார் தடையாக இருக்கிறாங்க, என்ன காரியம் எனக்கு தடையாக இருக்கிற என்றால் அந்த தடையின் வல்லமைகள், அதுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகள், அதற்குரிய துரைத்தனங்கள், அதற்குள்ளாக இருக்கிற அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்களை இயேசுவின் நாமத்தினால கீழ்ப்படுத்தி அதை கட்டுங்க. உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற வல்லமைகளை கட்டி அதனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குங்க. அது மட்டும் அல்ல, கட்டவிழ்த்து விடுதலை ஆக்குங்க. ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க, உங்கள் பொருளாதாரங்களுக்கு கொண்டு வாங்க, சுகத்தில் கொண்டு வாங்க. எந்த காரியம் வரணுமோ கட்டவிழ்த்து கொண்டு வாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஜெபத்தில் இன்று கற்றுக்கொள்வீங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் எல்லாரும் குடும்பமாக கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் புரியலைன்னா திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா நம்ம பழக்கப்பட்டுட்டோம்.
அழுது புரண்டுகிட்டு ஜெபத்தில் மணிக்கணக்கு அழுதா அது ரொம்ப ஒருத்தர் அழுது ஜெபிக்கிறாருன்னு கண்டா அவர் ரொம்ப ஜெப வீரர் நம்ம நினைக்கிறோம். அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் செய்து நமக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காரு. இப்படி இந்த பிரமாணத்தை கைக்கொள், இதை கைக்கொண்டா இப்படி நடக்கும்னு சொல்லி கொடுக்குறார். அதை செய்து பாருங்க. வெற்றி நம்முடையது, முன்னேற்றம் நம்முடையது, சுகம் நம்முடையது, ஆசீர்வாதம் நம்முடையது, பொருளாதாரம் நம்முடையது. வீடு வாசல் அற்றவங்க எல்லாம் சொந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அழுது பொருளுகிறத அது ஒரு ஜெபமாக தமிழ்நாடு முழுவதும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பல ஊர்கள் அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது தவறு, அது ஜெபம் அல்ல. பைபிள் நல்லா கற்றுக்கொண்டீங்கன்னா ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த அழுது பொருளுகிற ஜெபம் இல்லை. மாத்திரமல்ல, அருமையானவர்களே, பிரச்சனைகளை லிஸ்ட்டு போட்டு சொல்லி ஆண்டுகிட்ட சொல்லிட்டு போயிட்டா அது ஜெபம்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம எதை பண்ணுனா ஆண்டவர் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, நான் யார், எனக்கு எதெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்காரு, அதை நான் எப்படி பண்ணுனா நல்லா செய்ய முடியும், அது வெற்றி அடைய முடியும், இந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும், இதில் முன்னேற்றம் அடைய முடியும், ஒரு வெற்றியை உயர்வை காண முடியும் என்பதை அதை பைபிள் இருந்து கற்றுக்கொண்டு அதை ஏறெடுக்கிறது தான் ஜெபம். அந்த ஜெப வாழ்க்கை குறித்து இன்று நான் அடிமை சில காரியங்களை போதிக்கிறேன். தயவாக அதை கேளுங்க. ஒரு முறைக்கு பல முறை கேளுங்க. கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் அந்த நாளில் செய்தி உங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் படி செய்வார். ஒரு முறைக்கு பல முறை கேட்டு அதை செய்து கடைபிடிச்சு பாருங்க. உடனுக்குடன் பதில், உடனுக்குடன் மாற்றம், உடனுக்குடன் ஒரு முன்னேற்றம், ஜெயத்தை பார்க்க முடியும். இதுவரைக்கு கட்டாத வீடுகள்லாம் கட்டப்படுறத பார்க்கலாம். வாடகை வீட்டில் இருக்கும் சொந்த வீட்டுக்கு வருகிற பார்க்கிறேன். வேலையில் ப்ரொமோஷனுக்கு வர்றதை பார்க்கிறேன். தொழில் தோங்குகிறத பார்க்கிறேன். பல முன்னேற்றங்களை பார்க்கிறேன். இந்த உலக வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டுகிறதை பார்க்க, கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றையும் நம்முடையவர்களாக மாறுவதற்கு இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரேயருக்கு வர்ற கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளை அவரை போல மனுஷனாக இருந்து நமக்குள்ள வச்சிருக்க எல்லா விதமும் அவரை போல நம்ம பண்ணணும். நம்ம இழந்துட்டோம் பாவத்தினால, ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால இழந்துட்டோம். அந்த சாயல், அந்த ஆளு தன்மையை, அந்த அதிகாரத்தை இழந்து ஒரு பிச்சைக்காரன் போல போயிட்டோம். வாழ்க்கையில பாவத்தினால எல்லாம் இழந்துட்டோம். பிசாசின் அடிமைத்தனத்துல அவங்களுக்கு நம்ம படாத பாடுபடுத்தி சீரழிச்சுட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக திரும்ப அந்த அதிகாரத்தை கொடுக்குறப்பா, நீ அந்த அதிகாரத்தோடு வாழணும், நீ ஆளணும், உனக்குரியதெல்லாம் நீ ஆண்டு கொண்டு வரணும், உனக்குள்ளதை நீ கொண்டு வரணும். வீட்டில் இல்லை, நீ தேவ சித்தத்தின் மகனாக மகளாக இருக்கிற. என்னைக்கு நான் தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்திருக்கேன்னு சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்ல மாட்டேன். மனசுல என்ன இருக்க, நான் தேவ சித்தத்தின்படி பிறந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அவருடைய பிள்ளை. அந்த சத்தியம் வேற, அந்த சத்தியம் வேற. இந்த சத்தியத்தை எடுத்து பாருங்க. உங்க வீட்டுல இல்லாத எல்லாம் உருவாக்கிடுவீங்க. வாழ்க்கையில் இல்லாத அனைத்தையும் நீங்க உருவாக்கி சிறப்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளதா இருக்கு. ஆண்டவர் உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்கார், பிளான் வச்சிருக்கார். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிறந்த பிள்ளை. ஏதோ ஒரு மாதிரி பிறந்தது இல்லை, யாரோ ஒருத்தர் இல்லை. நான் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி பிறந்த பிள்ளை. இந்த பிள்ளைக்கு எனக்கு மீட்பை ஆண்டவர் கொடுத்திருக்கார் ரட்சிப்பின் மூலமா. இந்த ரட்சிப்புல இழந்து போன மகிமை திரும்ப பெற்று ஆளுகின்றவனாக மாறுகிறேன், ஆளுகின்றவளாக மாறுகிறேன். அப்ப என்னுடைய மென்டாலிட்டியில மாற்றம் வராமல் இது நடக்காது. இதுவரைக்கும் நான் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையா இருந்தேன். அன்னைக்குள்ள மென்டாலிட்டியோட சொல்றேன். அந்த மென்டாலிட்டி ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தேவனுடைய பிள்ளை. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை மட்டும், தேவனுடைய பிள்ளை. நான் இனி எப்படி பேசணும், நான் எப்படி செபிக்கணும், நான் எப்படி என் வாழ்க்கையை கட்டணும், என் வீட்டுல எதெல்லாம் வரணும், நான் ஆரோக்கியமா இருக்கிறது தேவனுடைய திட்டமா, என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பது தேவனுடைய திட்டமா. இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி நிலைமையில் இருந்த அந்த சந்தோஷம், அந்த சுகவாழ்வு, அந்த பொருளாதாரம், அந்த விதமான நன்மைகளை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அன்னைக்கு எப்படி படைத்து வைத்தாரோ அதே வாழ்க்கை இன்று என் பிள்ளைக்கு உண்டு. அந்த வாழ்க்கைக்கு
உங்களுடைய மனது என்னைக்கு மாற்றப்படுதோ அன்னைக்குதான் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த சிந்தை உங்களுக்குள்ள என்னைக்கு வளர்க்கப்படுதோ, அந்த புரிந்து கொள்ளல் என்னைக்கு வருதோ, அந்த சிந்தை உங்க இருதயத்தை என்னைக்கு நிரப்புதோ, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்னைக்கு நிரப்பப்படுதோ அன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறீங்க. மற்றபடி நீங்க தேவனுடைய பிள்ளை இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வெளியில உட்கார்ந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுறது அது இல்லை. ஆண்டவர் கையில எடுத்து உன் அதிகாரத்தை உங்க வீட்டுல இல்ல, அந்த அதிகாரத்தை எடுத்து நீ பயன்படுத்து. அந்த ஆளுகை செய் வறுமையில. உன் வீடு இல்ல, நல்ல தோணிக்க நான் தேவனுடைய சித்தத்தின் பிள்ளையா இல்லையா, நான் எந்த வீட்டுல பிறந்திருக்கேன் என்பதெல்லாம் முக்கியம். நான் பிறந்திருப்பது தேவனுடைய சித்தமா இல்லையா, இந்த மனதை நீங்க அறிஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ பிறந்திருக்கீங்க, ஏன்டா பிறந்த, இப்படித்தான் வாழ்க்கையை நம்ம ரொம்ப கசப்பாக்குறோம். இதை மேற்கொள்ளுக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவன் பல காரியங்களை செய்து வச்சிருக்காரு, அதை நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை. நம்ம வாழ்க்கையின் கசப்பை நாம் முன்னால பார்த்து அதுல புலம்புகிறோம், அதுல அழுகிறோம். இல்ல, நீ அழ வேண்டாம். நீ அழுதுகிட்டு பொழுது என்னுடைய சித்தம் அல்ல, நீ பலவீனமா இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல, நோயா இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல, நீ குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்க என்னுடைய சித்தம் அல்ல, உன் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்க என்னுடைய சித்தம் அல்ல. என்னுடைய சித்தம் என் பிள்ளை நல்லா இருக்கணும். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் விரும்புவதை விட அதிகமாக கோடி மடங்கு தன்னுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமா ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தம். இதை என்னைக்கு விளங்கிக் கொள்வோம். அப்ப எனக்கு இல்லை என்பதை எப்படி நான் மாற்றுகிறது? எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பழைய நிலைமையில் இருக்கேன், நான் பாவத்தில் இருந்து விழுந்து போன நிலையில இருக்கேன், பிசாசின் ஆளுகையில் வந்திருக்கேன். ஆனா நான் எப்படி என்னுடைய மனதை மாற்றி நான் ஜீவிக்கணும், எப்படி விசுவாசத்தை நான் ஜீவிக்கணும், எப்படி நான் பெற்றுக்கொள்ளணும், அதை தான் அறிய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கதான் தேவன் வாழ்க்கையை வச்சிருக்காரு. இன்னும் நான் பிச்சைக்காரன் போல கேட்கக்கூடாது, பதவி குள்ளன் போல கெஞ்சக்கூடாது. நான் என்னுடைய மனது என்னைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு என் வீடு கட்டப்படும். நல்லா கவனிக்கிறீங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கத்தர் சிலுவை மூலமாக நம்ம கொடுத்துட்டார். சுக வாழ்க்கை, பலவீனமான வாழ்க்கையில, வீங்கிட்டே போற வாழ்க்கையில, மெலிஞ்சிட்டு போற வாழ்க்கையில, சுகர் பிரச்சனை உள்ள வாழ்க்கையில, முதுகுவலி வாழ்க்கை இல்ல, தலைவலி வாழ்க்கை இல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ என் பிள்ளை சுகமா இருக்கணும், தேவனுடைய பிள்ளை சுகமா இருக்கணும். நான் சுகமா இருக்கேன், நீ சுகமா இருக்க, அவள் அதனுடைய சித்தம். வியாதி வராத போல சுகமா இருக்கிற என் சித்தம் இல்ல, நீ சுகமா இருக்க வேண்டியதா என்னுடைய சித்தம். அதை நிறைவேற்றி விட்ட, அதை ஏற்றுக்கொள். அந்த சுகத்துல நாம் வாழப்படி படைக்கப்பட்டிருக்க அந்த விசுவாசம் உன் இருதயத்தை நிரப்பணும். தேவன் ஒருபுற அந்த சித்தம் உன் இருதயத்துக்குள்ள வரணும். வர வர சந்தோஷம் பெருக ஆரம்பிச்சிடும், சமாதானம் பெருக ஆரம்பிச்சிடும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, நல்ல நீங்க தேவனுடைய சித்தத்தை அறிஞ்ச பிறகு எனக்கு விரோதமா இருக்கிறவைகளை என்ன பண்ணணும், எனக்கு வராதவைகளை என்ன பண்ணணும், எனக்கு விரோதமா இருக்கிறவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அறிகிறது தேவ சித்தம். தேவ சித்தத்தை அறிகிறது இல்லை. முதல்ல நான் ஆண்டுடைய பிள்ளை என்பதை அறியணும். நான் யாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு அப்படி கொட்டிட்டு போறதில்லை. என் பாட்டு எப்படி மாறும் தெரியுமா? என் ஆராதனை, நம்பிக்கை, விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வித்தியாசமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டாலே வித்தியாசம். இங்க சோலவே இருக்காது, இங்க புலம்பலே இருக்காது. ஆனா இருக்கிற நிலைமை புலம்பல் நிலைமை. ஏன்னா பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசினால் அது ஏற்பட்டது. நம்ம வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு. இந்த சீரழிஞ்ச வாழ்க்கையை கட்டுக்கப்பா இல்ல, நீ கட்டு. இந்த மனநிலைக்கு வா. நீ என்னுடைய சித்தத்தின் பிள்ளை, அதனால உன்னை ரட்சித்திருக்கிறேன். நீ அந்த ரட்சிப்பை இல்லை என்ன பெற்றுக்கொள்ளணும்னா, என்னுடைய பிள்ளை நீ ஆளணும், உனக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். நீ எல்லாவற்றையும் மேற்கொள்கிற மனது என்னைக்கு உனக்குள்ள வருதோ, அந்த விசுவாசம் வருதோ, அதை மேற்கொள்ளுங்க. அதனால ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் அதுக்காக சொல்றாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பூலோகத்துல நீங்க என்ன செய்யணுமா? கட்டணுமா? உங்களுக்கு விரோதமான கிரியைகள் நீங்க நல்லா வர முடியல.
நீங்க நல்ல வீட்டை கட்ட முடியல, வாழ்க்கை வீட்டுல வர மாட்டேங்குது. அது பல பாவம் எல்லாமே ஆளுகை செய்து அப்படியே இருக்கு, உட்கார்ந்து இருக்கு. பிசாசின் ஆளுகை உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. வெறும் உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. ஒழுங்கின்மை உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணணுமா, பூலோகத்தில் நீ கட்டணும். உங்களுக்கு விரோதமான வல்லமை நீங்க பார்த்துட்டே இருக்க கூடாது. போனா போகட்டும் இல்ல, ஏதோ தெரியாம அப்படி அறியாம போறது இல்ல. ஆண்டவரே செய்யும், ஆண்டவரே செய்யும் இல்ல. இந்த இடத்துல இப்படிப்பட்ட கிரியை நடந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கை கட்டப்பட, என் வீடு கட்டப்பட, என் சந்ததி கட்டப்பட, நல்ல பொருளாதாரம், நல்ல சுக வாழ்க்கை, நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷம் எனக்குரியது. தேவன் ரட்சிப்பில் எனக்கு, ரட்சிப்பின் மூலமாக எனக்கு சம்பாதித்து கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மனதில் என்னைக்கு தெரிஞ்சு மனசை நிரப்புகிறோமோ, உங்க செபமே வேறையா இருக்கும், உங்க பேச்சே வேறையா இருக்கும். அதுதான் கிறிஸ்தவர்கள், அதுதான் புது சிருஷ்டி. புதிய சிருஷ்டியுடைய வார்த்தையே வேற, புதிய சிருஷ்டியின் ஜெபமே வேற. தேவ சித்தத்துக்குள்ள வரணும். நீங்க இப்படி இருக்கிற நிலைமை எப்படி உங்களுக்கு உண்டாச்சுன்னா, பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் ஆளுகையினால் உங்களுக்கு ஏற்பட்டது. உங்க தரித்திரம் அப்படிதான் வந்துச்சு, உங்க பிரச்சனைகள் அப்படிதான் உங்க குடும்பத்துக்கு வந்துச்சு. நீங்க இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, இல்லாம இருக்கிறோம், வெறுமையா இருக்கிறோம், ஒண்ணும் இல்லாம இருக்கிறோம், ஜோமணிட்டு ஒரு பெரிய அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது எப்படி வந்து பிசாசினாலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வந்து பிசாசு பாவத்தை செய்ய வச்சு நம்ம அந்த இடத்துல உட்கார வச்சிடறோம், விழ வைக்கிறோம். இந்த இடத்துல நீ மகனை மகளை எழும்பு, நீ ஆளப்படந்தவன், நீ தலையாக இருக்கணும், நீ மேலாக இருக்கணும், உன் மைண்ட் செட்டே மாறணும். என் சித்தத்துக்கு வா. நீ சுகமா இருக்க வேண்டியது என்னுடைய சித்தம், நீ சமாதானமா இருக்க வேண்டியது சித்தம், நீ எப்போது சந்தோஷமா இருக்கணும். உன் நிலைமை அப்படி இல்லை. ஆனா நீ இந்த சித்தத்தை முதல்ல அறிஞ்சு நீ ஜெபிக்க ஆரம்பி. என்னுடைய விருப்பத்தை அறிந்து ஜெபி. தரித்திரம் என்னுடைய சித்தம் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தரித்திரமா இருக்கக்கூடாதுதான் தேவ சித்தம். உனக்கு வீடு இல்லாம இருக்க என்னுடைய சித்தம் அல்ல. உனக்கு வீடு இருக்கணும், அது என்னுடைய சித்தம். உனக்கு வீட்டுல பொருள் இல்ல, பொண்ணு இல்ல, எதுவும் இல்லாம இருக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல. உனக்கு இருக்கணும் என்பது என்னுடைய சித்தம். இந்த சித்தத்துக்குள்ளமா என்னுடைய சித்தத்தை அறி, அதை விசுவாசி, அதை ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்கிறேன், நீ செய்ய என்று சொல்கிறேன். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. குழந்தை இல்லாம இருக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல. வீட்டுல வாடகை வீட்டில் இருக்கு என்னுடைய சித்தம் அல்ல. கடவுளுடைய சித்தம் என் பிள்ளை நன்றாக வாழ வேண்டும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதுதான் தேவ சித்தம். ஒரு உலக தாயும் தகப்பன் தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது கோடி கோடி மடங்கு என் பிள்ளை என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளை நன்றாக வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும், குறைபட்டு இருக்க கூடாது. அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அந்த சித்தத்தை அறிங்க, அதை விசுவாசிங்க. என் அப்பா அதை தான் விரும்புகிறார். நான் எப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் என்னை எப்படி விரும்புகிறார், ஆண்டவர் எப்படி விரும்புகிறார், அந்த மனதுக்கு வாங்க. நான் அழிஞ்சு சீரழிஞ்ச இடத்துல இருந்து ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா, அந்த மனநிலையோடு கூப்பிடாதீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு பிள்ளை ஆன நிலையில கூப்பிட ஆரம்பிக்க. அப்ப பிள்ளை ஆனவங்க, எங்க அப்பா என்னை குறித்து என்ன நினைக்கிறார், நீ செழிப்பா இருக்கிற என் மக்கள். செழிப்பான ஒரு தோட்டத்துல 4 நதிகள் பாய்ந்து செழிப்பாக்குற தோட்டத்துல, பொன் விளைகிற தோட்டத்துல, எல்லாம் வெட்டி எடுக்கப்படுகிற தோட்டத்துல, அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை அங்கு வச்சு அங்க சிங்காரமான வனத்துக்குள்ளாக அவனை உட்கார வச்சு அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஐஸ்வர்யம் எனக்குள்ளதில் தப்பா நினைக்கிறாங்க. பொருளாதாரம் நமக்கு சம்பாதிக்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க. அவன் உலகத்தான். வீட்டுல நல்லா ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அது உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து சம்பாதிப்பது ஆசீர்வாதமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாக இல்லாம இருந்து சம்பாதிச்சா அது விழுந்துரும். கர்த்தருடைய பிள்ளை என்றால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டேன், அவர் விசுவாசத்தை அப்படி இல்லை. அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றால் அவருடைய சுவாபங்களை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய பண்புகளை ஏற்றுக்கொள்கிறேன்,
அவருடைய மனதை அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய விருப்பங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அது உங்க உள்ள வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை வேற. அவருடைய உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய பரிபூர்ணங்களை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய பிள்ளைனா இதை உங்க இருதயத்தை நிரப்பட்டும். என்னைக்கு அது நிரம்புதோ, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வருதோ, இப்போ உங்களை இருக்கிற நிலைமை மாற்றி அமைக்கிற அந்த இருதயம் உங்களுக்கு வருது. அது பிறகு உங்க ஜெபமே அற்புதமா மாறுது, உங்களுடைய வார்த்தையே அற்புதமா மாறுது, விசுவாசமே வேற மாறும். இப்போ இருக்க மைண்ட் செட் என்னன்னா, நான் விழுந்து கிடக்கிற நிலையில இருக்கிறேன், அழிஞ்சு போன நிலையில இருக்கிறேன். என்னுடைய பாவத்தினால, என்னுடைய சாபத்தினால, என் முன்னோருடைய பாவ சாபங்களுடைய விளைவுகள்னால நான் இப்ப உருக்குலைந்து கிடக்கிற குடும்பத்தில் இருக்கிறேன், உருக்குலைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை மீட்டு ரட்சிப்பின் மூலமாக கர்த்தர் எனக்கு நீ என்னுடைய பிள்ளை, மகன், மகள் என்ற அந்தஸ்தை கொடுத்து, இதுவரைக்கும் இருந்த தெய்வம் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே இருந்த பிரிவினையாகி அவர்கிட்ட பேச முடியாது, அவருடைய உரிமை கொள்ள முடியாது, அவரை சொந்தமாக்க முடியாத இடத்துல இருந்த அந்த பிரிவினையின் நடுச்சுவரை கர்த்தர் உடைத்திருந்தார், தகர்த்தார். நான் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறேன், அவருடைய பிள்ளையாக நம்மளுடைய மைண்ட் செட் வேற. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பல விதங்களிலே நம்ம மனது விழுந்து கிடக்கிற மனதில் இருக்கிறோம். அதனாலதான் புதிய இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. பதிவை கூப்பிட்ட கரெக்டு தானே, அதுபோல ஏன் கூப்பிடக்கூடாது, அவனுக்கு சோகம் ஆச்சு இல்ல அப்படின்லாம் நினைக்கிறோம். அவனுக்கு ரட்சிப்புள்ள வராதவன் வெளியில உட்கார்ந்துட்டு ஒரு பிச்சைக்காரனா இருந்து கூப்பிடுறான். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பிச்சைக்காரனா கூப்பிடக்கூடாது. அவன் சொல்லுவான், நான் இனி ஆண்டோடைய பிள்ளை இந்த ஸ்தானத்திற்கு என் மனதை வளர்க்க வேண்டும், அந்த மைண்ட் செட்டில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிய வேண்டும். அவருடைய சித்தம் என்னன்னா, எனக்கு இந்த ஊர்ல இப்படி ஒரு மகன் இருக்கிறான், சாம்ராஜ் என்று ஒரு மகன் இருக்கிறான், அது என்னுடைய பிள்ளை. அவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊர்ல அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு தரிசனங்களை கொடுத்து அவனை வழிநடத்தி கர்த்தர் வார்த்தைகளின் மூலமாக இந்த ஊர்ல கொண்டு வச்சிருக்கேன். அவன் என்னுடைய சித்தத்தின் மகன். கவனிக்கிறீங்களா? நீங்க புரியணும் உங்களை பற்றி. ஏன் விளக்குறேன்னா, இந்த இடத்துல இருக்கிற பெரிய ஒரு கூட்ட ஜனங்களை இந்த இடத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழியத்தை அவன் ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிக்கிறதுக்குரிய எல்லா கிருபையும் நாம் கற்றுக் கொடுக்கணும். சத்தியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கு, பைபிளை எல்லாம் வச்சிருக்கேன். அவன் விளங்கி என்றைக்கு வருகிறானோ அன்றைக்கு இந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஜன கூட்டத்திற்கு ஒரு போதகனாக இருப்பான், ஒரு போதகனாக இருப்பான். அதற்கு அவனை எல்லாவற்றிலும் ரட்சித்திருக்கிறேன், அவனை தெரிந்து கொண்டேன். இந்த பிராந்தியத்தில் அநேக கருத்தர்களுக்கு அநேக மக்கள் சுற்றிக்கூடிய மிகப்பெரிய ஒரு எல்லையிலே உள்ள ஜனங்கள் லட்சங்கள், அவன் மூலமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவனாக உன்னை வைத்திருக்கிறேன். அதான் தேவ சித்தம். நான் அறிந்திருக்கிறேன், என் இருதயத்தை நிரப்புறேன். நான் செய்ய வேண்டியது என்ன? நான் செய்ய வேண்டியது என்ன? பூலோகத்திலே நீ எதை கட்ட வேண்டும், பூலோகத்தில் நீ எதை கட்டவிழ்க்க வேண்டும், எந்த சித்தத்திற்கு விரோதமா ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனின் மீது வைத்திருக்கிற திட்டம், சித்தம், விருப்பம். அப்படியானா அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுல எந்தெந்த வல்லமை எதிராக இருக்கிறதோ அந்த வல்லமை உனக்கு எதிராக இல்லை, என் சித்தத்திற்கு எதிராக, எனக்கு எதிராக நிற்கிறது. நல்ல கவனிக்க, சித்தத்துக்குள்ள வாங்க. எனக்கு எதிராக நிற்கிற எல்லா சித்தங்கள், எதிரான வல்லமைகள், விரோதமான காரியங்கள், இந்த இடத்துல எதிரும் புதிருமா நிற்கிற அத்தனை வல்லமைகளும் நான் தேவ சித்தத்தின்படி நிற்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறேன், அதை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறேன். அதற்கு விரோதமா நிற்கிற எல்லா வல்லமைகளும் எனக்கு எதிராக இல்ல, எனக்கு எதிராக இல்ல. நான் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து என்னும் உலக ரட்சகருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய காரியங்களுக்கு விரோதமாக எவைகளெல்லாம் இருக்கிறதோ அந்த விரோதமாக இருக்கிறது நீ எங்க இருக்கிறீங்க என்பது மிக முக்கியம்.
தேவனுடைய பிள்ளையாக நிக்கிறீங்க. நான் வாழ்ந்து இருக்கணும், நான் செழிப்பா இருக்கணும், நான் தரித்திரத்தில் இருக்க கூடாது, நான் சுகவீனமா இருக்க கூடாது. அல்லேலூயா. இது தேவனுடைய சித்தம் அல்ல. சமாதானக்கேடு எனக்குள்ள இருக்கு, வீட்டுல இருக்கு, தரித்திரம் வீட்டுல இருக்கு, எளிமை இருக்கு, வறுமை இருக்கு, போராட்டம் இருக்கு. நல்ல ஆண்டவர் எனக்காக இதை சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். ஆகையினால நான் இனி இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, இப்படித்தான் இருக்கணும். அதை மனசுல விசுவாசிக்கணும், அந்த சிந்தையை ஏற்றுக்கொள்ளணும், அந்த விசுவாசத்தை விரோதத்தில் கொண்டு வந்து நான் நிற்கணும். நான் நின்று அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு விரோதமாக இருக்குள்ள எதிர்க்கணும். அது பாவத்தினால் வந்தது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய அழிவு மற்ற கிரியெல்லாம் பாவத்தினால் சாபத்தினால் ஏற்பட்டவைகள். வெறுமையா இருக்கிறேன், ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். காலங்களை வீணாக்குறது தேவன் விரும்புறதில்லை. நாங்களும் ஜெபம் பண்றோம். ஹலோ, நாங்களும் ஜெபம் பண்றோம். நமக்கு ஒரு காரியம், நம்முடைய சந்ததிக்கு ஒரு காரியம் நடக்காம இருக்கிறது. நாங்களும் ஜெபம் பண்றதில்லை. இன்னைக்கு நடக்க வேண்டியது என்ன? அதற்கு தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறத நான் அவருடைய சித்தத்தை அறியணும். முதல்ல நான் என் வீட்டாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். முடக்கி கிடக்கு, சமாதானம் முடக்கி கிடக்கு, ஆரோக்கியம் முடக்கி கிடக்கு, பொருளாதாரம் முடக்கி கிடக்கு, வீடு இல்லாம இருக்கிறோம், குழந்தை இல்லாம இருக்கிறோம், திருமணங்கள் நடக்காம இருக்கு, நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, கடன்ல இருக்கிறோம். இதெல்லாம் இது எதனால நம்ம வீட்டுக்கு வந்து பாவத்தினால் வந்துச்சு, சாபத்தினால் வந்துச்சு, பிசாசினால் நமக்கு வந்துச்சு. அது முந்தின நாட்கள் இதெல்லாம் அலக்கழிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிட்டோம். ஆனா நீ தேவனுடைய பிள்ளை, நீ நல்லா இருக்கணும், தேவனுடைய விருப்பம். அந்த சித்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த எதிர்ப்பா இருக்கிற அத்தனை என்ன செய்யணுமா? பூலோகத்துல கட்ட வேண்டிய காரியங்களை நீ கட்டு. நீ கட்டு, உனக்கு உறவமாக இருக்கிற காரியங்களை கட்டு. கர்த்தர் அத்தனை கட்டி போட்டுருவார். உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த நிலைமையானாலும். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நான் எந்த மனநிலையில் வளரணும், எந்த விசுவாசத்தில் வளரணும், எனக்குள்ள தேவன் என்ன சித்தம், என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்காரு, எனக்கு இருக்க குடும்பத்தை குறித்து தேவன் சித்தம் வச்சிருக்காரு. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைங்க அறிந்து கொள்ளுங்க. நான் யாராக இருக்கணும்? ராஜாவாக இருக்கணும். ராஜாவின் குமாரனாக, குமார்த்தியாக இருக்க வேண்டும். நான் இருக்க வேண்டிய நிலைமை அது. ஆனா விழுந்து கிடக்கிறேன், பாவத்தினால் ஏற்பட்ட நிலைமையில விழுந்து கிடக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற அந்த ஜெபம் மாற வேண்டும் என்று சொல்வதின் காரணம் அதுதான். நான் இப்படி இருக்க வேண்டிய, நான் இப்படி இருந்து ஜெபம் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் வர வேண்டி இருக்கு. எனக்கு ஒரு வீடு வரணும். உலகம் நிறைய எப்படி சொல்றாங்க, கத்துடைய பிள்ளை அது நேரத்தில் நடக்கும். தவறான வார்த்தை. ஆகாது அதது நேரத்துல தான் நடக்கும்னு சொல்லுறவங்க போனா போட்டு போகட்டும், போயிட்டு போகுது. அது அப்படி நடக்கும். ஆண்டவர் அப்படி நடத்துவார். நாம பாட்டு போயிட்டு இருப்போம். அப்படி இல்லை. கத்துடைய பிள்ளை கவனிக்கிறீங்க, நீ நல்ல வீடுகளை கட்டணும் தேவ சித்தம். இப்போ இத்தனை வருஷமா வாடகை வீட்டில் இருக்க தேவ சித்தமா? நீங்களாம் வாடகை வீட்டில் இருக்க தேவ சித்தமா? தேவ சித்தமான வீடு கிடைக்கும். இப்ப நம்ம வாடகை வீட்டில் தேவ சித்தத்தின் படி உட்கார்ந்து இருக்கீங்களா? வாடகை வீட்டு தேவ சித்தமா இல்லவென்றால் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஹலோ, நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம ஏற்றுக்கொண்டு வச்சிருக்கோம், இதுதான் தேவ சித்தம். அதனால பல வருஷமா வாடகை வீட்டில் வாழ்றோம், ஒரு குடிசை வீட்டில் வாழ்றோம். ஹலோ, தேவ சித்தம் என்பது நீ நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பாய். அல்லேலூயா. நீ செழிப்பாக இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், எல்லா வசதிகளோடு இருக்கணும், எல்லா நன்மைகளோடு இருக்கணும், நீ சுகமா இருக்கணும். வீடு நிரந்தர பரிபூர்ணமான ஒரு வீடாக உன் குடும்பம் இருக்கணும். அதுதான் தேவ சித்தம். இந்த சித்தத்தை என்னைக்கு மனதில் பதிக்கிறீங்க, என்னைக்கு அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்க ஜெபம் வேற. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ, இந்த நிலைமை வீட்டில் இருக்கு, இது பழைய நிலைமை. அப்ப ஜெபம் தானா வந்துடும்.
பூலோகத்தில் நீ கட்ட வேண்டியவளை கட்டுவாய். எனக்கு இது விரோதமா இருக்கு. என் வீடு கட்ட முடியல, என் வாழ்க்கையை கட்ட முடியல. ஆமென் சொல்லுவோமா? மிக முக்கியம். ஒரு வீடை மட்டும் சொல்லிட்டு இருக்க மட்டும் இல்ல, மற்ற எல்லா விதங்களிலும் இதெல்லாம் என் வீட்டுல வரணும், இதெல்லாம் என் வீட்டுல வரல, இதெல்லாம் வரணும் வரணும் வரணும். நான் ஆண்டோடைய பிள்ளை, எனக்கு பரிபூர்ணமா இருக்கணும். நான் ராஜா கிங்கினுடைய பிள்ளை, அவருடைய சந்ததி, அவருடைய சுதந்திரமான பங்குகள், நான் அவருடைய சுதந்திரம். அவருடைய சுதந்திரம் என்ன? பட்டினியா கிடக்கிற தேவ சித்தம் அல்ல. ஆமென் சொல்லுவோமா? நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் எனக்காக என்ன செய்தாராம்? சமாதானத்துக்கு விரோதமான சத்துடைய வல்லமைகளை அவர் எனக்கு வந்த ஆக்கினைகள் அவர் ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. எனக்கு வீட்டுல சமாதானம் இல்லைங்க, எனக்கு ஒரு குழந்தை இல்லாத சமாதானம் இல்ல, பொருளாதாரம் இல்லாத சமாதானம் இல்ல, என் வீட்டுல நோயினால சமாதானம் இல்ல, பிள்ளைகள்னால சமாதானம் இல்ல, பல பொருளாதார பிரச்சனைகள் சமாதானம் இல்ல. அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டபடினால என் வீட்டில் இனி சமாதான குறைவு இருக்கக்கூடாது. நான் அவருடைய பிள்ளை. இந்த சமாதான குறைவை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீட்டிலிருந்து என்ன செய்யணுமா? இந்த சமாதான குறை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கு, அது ஏதோ ரூபத்தில் உட்கார்ந்து இருக்கு, அது பொருளாதார ரூபத்தில் உட்கார்ந்து அந்த சமாதான குறைவின் கட்டை இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து வெளியேற்றுகிறேன். கர்த்தர் கண்டிப்பாக சித்தத்தில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீடு எப்படி கட்டப்படும்? நான் ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா இந்த வீட்டுல இது என்ன நடக்கணும், இது கர்த்தருடைய பிள்ளையுடைய வீடு, இந்த வீட்டில் நடக்க வேண்டியவளை சொல்லிக்க வேண்டும். நான் ஆளுகின்றவன், கர்த்தருடைய பிள்ளை ஆள வேண்டியவள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம், விட்டு விட கூடாது. அப்படியே பாவம் ஆளட்டும், உருக்குலைந்த நிலைமையே போட்டோம், அதுக்குதான் ஜெபம் பண்றோம். அது வெளியில நடந்து ஜெபம் பண்றது, உரிமையாக்கி கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படியே திரும்பும், அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்படிதான் நோயாளிகளுக்கு ஜெபம் பண்ணணும், அப்படிதான் வீடுகளுக்கு ஜெபம் பண்ணணும், அப்படிதான் எனக்கு ஜெபம் பண்ணணும். நான் சொல்லுவேன், மிகப்பெரிய ஒரு மொழி திட்டத்தோடு கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஆத்மா அறுவடையோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய இடத்தை கர்த்தர் கொடுப்பார். மிகப்பெரிய பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொடுக்க போகிறார். எனக்கு விரோதமாக பொருளாதாரம் வராதபடி இருக்கிற வல்லமைகள் கட்டப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய சித்தம். எனக்கு பணம் வரணும் அப்படின்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? எனக்கு பணம் வரணும், நல்ல நிலைமை வரணும், வராம இருக்கு அப்படின்னா நல்ல கவனி. நான் நல்லா இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். நான் நல்லா வரணும்னு தான் ஜெபம் பண்றேன், நல்லா வரணும்னு தான் உழைக்கிறேன், நல்லா வரணும்னு தான் இருக்கிறேன். வராம இருக்கிற வல்லமைகள் கட்டப்பட வேண்டும். விரோதமான வல்லமைகள் எந்த ரூபத்தில் எந்த திசையில் இருந்தால் அதை கட்டி செலுப்பது என்னுடைய கடமை, மேற்கொள்வேன். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடமை. எனக்கு வரமாட்டேங்குது, வீட்டுல என் வீட்டுல இந்த பாக்கியம் வரமாட்டேங்குது, நன்மை வரமாட்டேங்குது, இந்த சுகம் வரமாட்டேங்குது, இந்த பொருளாதாரம் வரமாட்டேங்குது, இந்த வீடு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற மிகப்பெரிய இடத்தை கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். அறிந்து கொண்டு ஒரு சபையை கொடுக்கிறார். இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஊழியம் எனக்கு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஏன்னா அந்த திட்டத்தை வச்சிருக்காரு. அப்படியான அந்த ஊழியம் எப்படி வளரணும், எப்படி கட்டணும்னு சொல்ல சித்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுப்பார். கொடுக்கிற தேவனுடைய திட்டம். இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இடங்களும் கட்டிடங்களும் ஜனங்களும் ஊழியர்களும் பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாப்பா, அப்படியான நான் அந்த சித்தத்தில் நிற்கிறேன்னா இதற்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கடிந்து நிர்மூலமாக்கி கட்டி செதித்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப விரோதமாக இருக்குன்னாலே எனக்கு விரோதம் இல்லை, எனக்கு சொந்த ஓன் சித்தம் இல்லை, கர்த்தருடைய சித்தம். உடனே என்னுடைய ஓன் சித்தத்துக்கு எதிராக பிரச்சனை இல்லை. நிறைய பேர் மொழிக்கு விரோதமா பேசிட்டு இருப்பாங்க, அது என்னுடைய சித்தத்திற்காக விரோதமா இல்லை. நான் ஆண்டோடைய சித்தத்தை என் மனதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி நிற்கிறேன்.
அவங்க யாருக்கு எதிராக நிக்கிறாங்க? கர்த்தருக்கு விரோதமா நிக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? அப்படி வளரணும். உங்க வீடு கட்டப்படணும்னு சொன்னா உனக்கு வெறுமையாக்குது, சூழல் உங்களை பாதிக்குது, தொழில் பாதிக்குது, வீடுல பாதிக்குது, சத்துரு திரும்ப திரும்ப சோதிக்க வரலாம், எடுத்து நிக்கிறோம். நோ, என் வீடு கட்டப்படுவதற்கு விரோதமா நான் விட மாட்டேன். கட்டப்படுவதற்கு விரோதமாக எந்த கிரியை இருந்தாலும் அதை அழிக்கிறது என்னுடைய வேலை. அல்லேலூயா. பொருளாதார வளர்ச்சியாக இருந்தால், வீடு கட்டப்படுதலானால், ஒரு அற்புதமான காரியம் நடக்க வேண்டுமானால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் முழங்கால் நிற்பேன். என் முழங்கால் ஐயோ கெடுச்சுக்கிற, நான் பாவி அற்பன் தூசி குப்பன் சொல்லி ஜெபிக்கிறதல்ல. அது அன்னைக்கு பாவியா இருந்த போது ஜெபித்தேன், அன்னைக்கு ரட்சிக்கப்படாத போது நான் ஜெபித்தேன். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து எனக்குள்ள இருக்கும் போது நான் நல்ல நிலைமையில என் பிள்ளை வரணும், அதை அறியணும். என் பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை என்பதை நீ தெளிவாக கௌரவமா புரியணும். அதை புரிந்து கொண்டு அதை விசுவாசி அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சித்தத்தை உள்ள வச்சு நீ நிக்கிறது என்ன கனமன்றதற்கு இணையானது. என்ன கனமன்ற அப்படி? அல்லேலூயா. என்ன கனமன்றன்னா என்ன அர்த்தம்னா, கவனிக்கிறீங்களா? இன்னைக்கும் என் மகன் ஒரு பொருள் வாங்கினா, தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே போனான்னா, ஒவ்வொன்றுக்கும் என்ன கூப்பிட்டு பேசி, இதை பண்ணட்டா டாடி, இப்படி போற டாடின்னு சொல்லுவான். ஒரு உலக தகப்ப எத்தனை நாளைக்கு அவனை கைட் பண்ணுவேன்? கவனிக்கிறேன். என்னை கனம் எடுக்கிறான் பிள்ளை, என்னை கனம் எடுக்கிறான், என் விருப்பங்களுக்குள்ள இருக்கிறான், என்னிடத்துல அவன் ப்ராமிஸ் பண்ண ப்ராமிஸ்க்குள்ள இருக்கிறான். ரொம்ப முக்கியம். என்னுடைய ஊழியர்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கனம் எடுக்கிறாங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷம். இப்படி ஊழியம் செய்கிறாங்க. என் மகன் என் மகள் நான் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுகின்ற எவ்வளவு சந்தோஷம். இவைகளை பார்க்கலும் கோடி மடங்கு சந்தோஷப்படுகிற கர்த்தர் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது என்ன கனம் பண்றாங்க, என்ன கனம் பண்றாங்க. ஆமென் சொல்லுவோமா? அந்த கனம் பண்ணுகிற இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் வர வேண்டும். அவருடைய வசனம் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, கவனிக்கிறீங்களா? வாசிப்போம். சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வாசிப்போமா? எஸ்ஐயா 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வரும் காலம் எப்படி இருக்கணும் என்பதை என்கிட்ட கேளுங்க. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஹலோ, நான் ராஜாவாக எல்லா ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறேன். என் பிள்ளை தரித்திரத்தில் இருக்குன்னு சொல்லுது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் துக்கப்படுவார். கவனிக்கிறீங்க? நீங்க பட்டினியா, தரித்திரமா, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை சிக்கி கண்ணீர்ல அழுது அழுமூச்சா இருக்கிறது தேவனுடைய விருப்பம். என் பிள்ளை எப்படி இருக்க கூடாது. அதற்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டேன். அதற்காக தான் என் பிள்ளைகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆக்கும்படி, என் பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நான் அவ்வளவு நிலைமையில் இருந்த நான் நீங்க நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று நான் தடுத்திருந்தேன். நீங்க நல்ல என்ன போல இருக்கணும். நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். என்னுடைய ஐஸ்வர்யம் எனக்கு ஒன்று குறைவில்லாத ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன். எல்லாம் பரிபூர்ணமான இடத்தில் நான் இருக்கிறேன். என் பிள்ளையோ பிச்சைக்காரனாகோ பிச்சைக்காரியாகோ இருக்கக்கூடாது, தரித்திரத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்காக நான் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். உங்களுடைய தரித்திரத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக தரித்திரராகி உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறேன். அந்த மனதை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி இல்ல, எப்படி முதல்ல மனதில் பிக்ஸ் பண்ணுங்க. நான் அவருடைய சித்தத்தின் பிள்ளை, நான் ரட்சிப்புல மூலமா அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதெல்லாம் நீங்க விரும்பி என்னெல்லாம் நிலைமையில் இருக்கணும். அல்லேலூயா. இவர் இந்த நிலைமையில இருக்கணும் அவர் விரும்புகிறார். முதல் அதை விரும்புங்க, நினைங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க.
அதை ஏற்றுக்கொண்டாதான் உங்க ஜெபமே வேற. அப்படிப்பட்டவங்க தான் வீட்டில் இருக்க நிலைமையை கட்ட முடியும், கட்டமைக்க முடியும், தரித்திரத்தை கட்டமைத்து வெளியேற்ற முடியும். வீடு உங்க முன்னால ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வீடு கட்டப்பட கட்டப்படு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும். நான் நிறைய இடத்துல கட்டுறேன். நல்ல கவனிக்கிறீங்களா? ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட கேம்பஸ ஊழியத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஊழியத்துல அந்த இடத்துல இருக்கிற எல்லா வல்லமையை கட்டவிழ்த்து வெளியேற்றுகிறேன். அந்த இடம் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என் கருத்துல கொடுக்கப்படும் என்று கட்டுகிறேன். ஒரு வீடை கட்டணும், ஜெபத்துல மனதுல கட்டணும், விசுவாசத்துல நீங்க சொல்லி சொல்லி ஜெபித்து கட்டணும். அதுதான் உங்க வாழ்க்கையை நிரப்பணும். இல்லத்தை நிரப்பணும், இல்லாம நிரப்பக்கூடாது. வெறுமையும் தரித்திரத்தையும் ஏழாத காரியங்களை நிரப்பி அதுல குழம்பி செபிக்க கூடாது. நீங்க செபிக்க வேண்டியதெல்லாம் வரணும். நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆளும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். எல்லா வல்லமையும் மேற்கொள்ளு. தரித்திர வல்லமையை மேற்கொள்ளு, பலவீன வல்லமையை மேற்கொள்ளு, சமாதான கேட்டின் வல்லமையை மேற்கொள்ளு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? சுகவீன வல்லமைகளை மேற்கொள்ளு. அதற்காக நான் தண்டனை ஏற்றுக்கொண்டுட்டேன். நீ எழும்பி பிரகாசி. அதுதான் ஜெபம். இதுதான் ஜெபம். 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், சித்தம் என்பது என்ன? கர்த்தருக்கு சித்தமானா வீடு கிடைக்கும். இல்ல, நீ வீட்டில் நல்ல வீட்டுகளை கட்டி குடியிருக்க வேண்டும் என்று தேவ சித்தம். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய பிள்ளை, அதை நினைச்சுக்க. உனக்கு நல்ல வீடு இருக்கணும், நீ நல்ல வீடு கட்டணும், நல்ல நிலங்கள் உனக்கு வரணும், நல்ல தோட்டங்கள் உனக்கு வரணும், நல்ல வசதிகள் உனக்கு வரணும். வசதியான வீடுகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்த தேவன் இன்று சொல்கிறார், உங்களுக்கு வசதியான வீடு வரணும். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீ செழிப்பாக இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், நான் செழிப்பா இருக்கும்படி என் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் நல்ல வீட்டில் குடியிருக்கும்படி கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் சுகமாக இருக்கும்படி கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் வெற்றியாக இருக்க வேண்டும், நான் வெற்றி உள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும். நான் தோல்வியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் நாம் வெற்றி சிறக்கணும். நான் எழுந்து போராடி மேற்கொண்டு வருவதை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். என் பிள்ளை ஸ்டேஜ்ல நல்ல மெடல் வாங்குறாங்க, நல்ல அப்ரிஷியேட் பண்ணப்படுகிறாங்க, ஸ்டேஜ்ல எல்லாரும் பாராட்டுகிற இடத்துல என் மகன் ஏறி வரானா எனக்கு அது பெருமை. இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது கர்த்தருக்கு பெருமை, கர்த்தருக்கு பெருமை. கருத்திரத்தில் இடத்துல என் பிள்ளையெல்லாம் கருத்திரமாடு சத்தியத்தை அறியாம இருக்கிறாங்க. சத்தியம் அறிந்த அவங்க சத்தியத்தின்படி எல்லா எதிரான வல்லமைகளை மேற்கொள்ளுவாங்க. என்னுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடிகள் அல்ல, ஆவிக்குரிய போர் ஆயுதம். எனக்கு வீடு கட்ட முடியல, இத்தனை வருஷமா என்னால பண்ண முடியல, நான் பாவத்தில் கிடந்துட்டு அந்த பாவத்தின் உருக்குலந்த நிலையில் இருந்து ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க வேண்டியதோ என் ஆண்டுடைய பிள்ளை இந்த ஸ்தானத்துக்கு வந்துரு, எனக்கு இந்த அதிகாரம் எனக்கு உண்டு, இந்த அறிவு எனக்கு ஆண்டவர் என் மேல இப்படி எல்லாம் திட்ட வச்சிருக்க அந்த அறிவு, நான் தேவ சித்தத்தின் பிள்ளை. அந்த அறிவை நாம் அடையும் போது நான் கேட்கிறது அப்படியே நடக்கும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த நிலைமைக்கு நாம் வளரணும், அந்த மனதை வளர்த்துக் கொள்ளணும், அந்த மென்டாலிட்டிக்குள்ள வரணும். அல்லேலூயா. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்க. வரும் காரியங்களை பற்றி தெரியாம இருக்கிறீங்களா? எதிர்காலம் ஒரு மாதிரி இருக்கா? என்னிடத்துல கேளுங்க. என் பிள்ளைகளை குறித்து, உலகத்துல எந்த பிள்ளை ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்படின்னா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. கரத்தின் கிரிகள் இந்த உலகத்தில் இருக்கிற நிலம் கீழ்ப்படியும். இந்த இடத்தை கனவு மனதில் கொண்டு வந்து நிறுத்தி இது எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று செபித்து பாருங்க. நீங்க போயிட்டு மத்தவன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, அடி வாங்கிடுவீங்க.
இது உங்களுக்கு கர்த்தர் காமிக்கிற பிரமாணம். என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிடாமல் அரண்களை நிர்மூலமாக்குற வல்லமை உள்ளது. என் வாழ்க்கையை கட்டுவதற்கு ஏதுவான வல்லமை உள்ளது என் ஜெபம். ஆமென் சொல்லுவோமா? அவருடைய சித்தத்தின்படி எதையாவது எனக்கு கேட்கிறான், அது கிடைக்கும். அவருடைய சித்தம் என்ன? நீங்க வாழ்ந்து இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீங்க பரிபூர்ணமா இருக்கணும், நீங்க செழிப்பாக இருக்கணும், நீங்க சுகமாக இருக்கணும், நீங்க சமாதானமாக இருக்கணும், நீங்க நல்ல வீடுகளை கட்ட வேண்டும். நல்ல வீடுகளை கட்டி நீங்கள் புசித்து பட்டினியா இருக்கக்கூடாது. வயரை கட்டிட்டு கண்ணீர் விட்டுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு என் பிள்ளை இருக்கக்கூடாது. நீங்க புலம்புறீங்கன்னா தேவ சித்தத்துக்குள்ள இருந்து வரல. அல்லேலூயா. நீங்க அழுது கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவனை ரட்சித்து என்ன என் பிள்ளை என்னுடைய விருப்பத்தை முதல்ல அழிஞ்சிட்டு சொன்னு. யாரும் பிறகு ரட்சிப்ப கட்டுவ. எந்தெந்த வல்லமை எல்லாம் உனக்கு உறவா இருக்கிறதோ அவைகளை கட்டுவாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 15வது வசனமும் 17வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கவனிக்கிறீங்களா? இதோ உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறாரோ அவர்கள் உன் பட்சத்துல தான் வருவாங்க. உனக்கு அதை விசுவாசிங்க. இந்த ஆண்டுடைய சித்தம். யாரெல்லாம் பேசிட்டு நடக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், அதுதான் தேவ சித்தம். உனக்கு விரோதமாக நாவு எழும்புமானால் சொல்லப்படுது பாருங்க, 17ஆம் வசனத்தை படிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. எந்த ஊர்ல, எந்த வீட்டுல, எந்த தொழிலுக்கு விரோதமா, நீங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் செழிப்பதற்கு விரோதமா என்னென்ன நிலைமை இருக்குதோ விரோதமா இருக்கிற வல்லமைகள் ஏன் தவிடுபடியாகும்னா நீங்க சித்தத்தில் இருந்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமா அவங்க நிக்கிறாங்க. சூழ்நிலை தேவனுக்கு விரோதமா நிக்குது, சத்துரு தேவனுக்கு விரோதமா நிக்கிற. அவருடைய சித்தத்தில் இருந்தீங்கன்னா உங்களை எதுவும் மேற்கொள்ளாது. நீங்க தனிமையா உங்க மன விருப்பம் போல ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னா அவங்க மேற்கொள்வாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நான் ஒரு சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவர் எனக்காக எல்லாம் மீட்டெடுத்திருக்கார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார், பிசாசிலிருந்து மீட்டெடுத்தார், தரித்திரத்திலிருந்து மீட்டெடுத்தார். இதெல்லாம் எனக்கு அவர் செய்து முடிச்சுட்டார். நோயிலிருந்து என்ன மீட்டெடுத்தார். அப்படியான என் சரீரத்தில் ஏதாவது பலவீனம் இருக்குன்னா அதை ஏற்றுக்கொண்டு சுமந்துக்க கூடாது, தூக்கி வெளியே தெரியுது. அதுக்காக கட்டவிழ்த்து இயேசுவின் நாமத்தினால் வியாதி வெளியே தரணும். பலவீனங்களை கட்டவிழ்க்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நான் கவனிக்கிறேன். உங்களுக்கு உறவா அந்த சுகவீனத்துக்கு உறவா நிக்கிறது ஏதோ ஒண்ணு. அது உங்க ஆதார பிரச்சனை, உங்க தூக்க பிரச்சனை, உங்க மைண்ட் செட் பிரச்சனை, ஏதோ ஒண்ணு உங்க உடம்புல உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ஆயுதம் வாய்க்காது. நான் சுகமா இருக்கிறது என்னுடைய சித்தம். அந்த ஆயுதம் வாய்க்காது, உடஞ்சு தவிடுபடியா போயிடும். ஏன்னா கர்த்தருக்கு விரோதமா நிக்கிறது, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்கு. நான் அந்த சித்தத்தை புரிஞ்சுக்கணும். நான் சுகமா இருக்கிறதா தேவ சித்தம். நல்ல கவனிக்க. 120 வருஷம் வாழ வேண்டிய தேவனுடைய சித்தம். மோசே 120 வருஷம் உயிரோடு வாழ்ந்து இருக்கிறார். மரிக்கும் போது அவர் கால் நீங்கல, அவருடைய கண்ணு இருள் அடையல, அப்படி பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனா அவர் 90ஆம் சங்கீதத்தை எழுதும்போது எழுதுகிறார், எங்கள் வாழ்நாள் 70 வருஷம், எங்கள் பலத்தின் விருந்தினால் 80 வருஷம். அதனுடைய காரியங்களை நம்ம பார்த்தா அது வருத்தமோ சஞ்சலமோ அப்படின்னு புலம்பி தீர்க்கிறார். ஆனா அவர் வாழ்ந்தது கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பெரிய தடையா மாறிட்டார். அவர் 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு. மனுஷன் வாழ போற 70 80 போட்டு போயிட்டாரு. இதே பிரசங்கம் பண்ணி எல்லா கட்டுரை பிள்ளைகளும் மைண்ட்ல ஏற்றி இன்னைக்கு 80 வருஷம் கூட ஒருத்தர் வாழ்றது இல்லை. 70 71 72 50 60 எல்லாம் போயிட்டே இருக்கு. காரணம் கிறிஸ்தவம் வாழ்கிறது இல்ல, பிரசங்கம். அப்படிப்பட்ட பிரசங்கம் மைண்ட்ல ஏத்துனது. மைண்ட்ல ஏத்த வேண்டியது நான் செழிப்பாக இருக்கணும், நான் வாழ்ந்து இருக்க வேண்டும், நான் சுகமாக இருக்க வேண்டும், நான் சமாதானமாக இருக்க வேண்டும். என்னென்ன ஆக்கினையெல்லாம் கர்த்தர் குறைத்து கொண்டார், கர்த்தர் சுமந்து தீர்த்தார். நான் துக்கமா இருக்கிற தேவ சித்தம் அல்ல, நீ அழுது கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல.
அல்லேலூயா. பயப்படாதே, வெட்கப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அதை லட்சிய அடைவதில்லை. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு, அதுதான் தேவ சித்தம். விரோதமா இருக்குதா, இந்த வீட்டுல ஏதாவது விரோதமா இருக்குதா, அந்த வல்லமையை கட்டி இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமை கட்டமைக்கப்பட்டு வெளியேறட்டும். அது உங்க மனதை நிரப்பி இருக்கிறோம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருக்கா இருக்கும். உங்க பிள்ளைகளால சமாதானம் தான் உண்டாக வைத்தவர வேற எந்த வழி வராது. அதற்கு விரோதமான வல்லமையை கட்டுகிறோம். அதுதான் சொல்லுவோம். அதான் கர்த்தருடைய பிள்ளை. ஏதோ நடக்கும் போல் நடக்கணும் விடக்கூடாது. நடக்கும் போல் நடக்கிறதெல்லாம் பாவத்தினால் உண்டானவைகள், சாபத்தினால் உண்டானவைகள், பிசாசினால் உண்டானவைகள். அது உருக்குலைந்து கிடக்கு, வாழ்க்கை பாழாய் கிடக்கு. இப்படியே போட்டோம் அப்படி விடக்கூடாது. ஜெபம் அதுதான் சொல்லுது. ஜெபித்து வீட்டுல முழங்கால் போட்டீங்கன்னா இந்த நிலைமைக்காக கேளுங்க, இப்படிப்பட்ட நிலைமை வரணும்னு கேளுங்க. ஆமென் சொல்லுவோம். கட்டளை எடுங்க, இந்த பூமிக்கு கட்டளை எடுங்க, கர்த்தருடைய பேரை சொல்லி கட்டளை எடுங்க. அப்படி சித்தம் நடக்கும், மாறும், திரும்பும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய சித்தத்தை முடிச்சோம் பண்றதே விரும்புவதில்லை. நம்ம சித்தத்தை நிறைவேற்ற ஜெபிக்கூடாது. இதை முதல்ல அவருடைய சித்தத்தை நாம் மனதில் நல்லா ஏற்றி விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நடக்கும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். ஜெபத்துல என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அவருடைய சித்தத்தை மனதில் பதிச்சு வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. அது நிறைவேறும், அது நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்காம இருக்கிறீங்கன்னா அந்த வீடு அப்படியே கிடக்கும். எப்படி ஜெபிக்கணும்? பதுமை குருடனை போல ஜெபிக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அவருடைய சித்தம் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் வீட்டை குறித்து, என் தொழிலை குறித்து, என் வருமானத்தை குறித்து, என் மகனை குறித்து, என் மகளை குறித்து, என் சுகத்தை குறித்து, என் சந்ததியை குறித்து இருக்கிற அந்த தேவ சித்தம் என்ன? நீங்க நல்லா இருக்கணும். அது தேவ சித்தம். நீ அழுதுட்டு இருக்க தேவ சித்தம் இல்ல. இனி அழுது கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உனக்கு அணுகாது. உங்ககிட்ட ஏதாவது இருக்குன்னா அது வெளியே போனீங்க. கட்டவிழ்த்து வெளியேற்று. மாம்சத்தின்படி போராடாத, ஆவிக்குரிய பிரகாரம் பிரமாணம். தேவ சித்தம் இது. அதை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணி பாருங்க, நடக்கும். என் வீடு கட்ட முடியல, கட்ட முடியல, கட்ட முடியல புலம்பிட்டு கூட. என் வீடு கட்ட முடியும், இந்த இடத்துல கட்டப்படணும்னு விரும்பினா அதை நீங்க விரும்பணும். அது தேவ சித்தம். ஆமென் சொல்லுவோமா? அது கட்டப்படணும் என்பதை கட்டளையிடுறோம். விரோதமான வல்லமைகள், பொருளாதாரத்தை பார்க்க கூடாது, உருக்குலைஞ்சு கிடைக்கிற நிலைமைகளை பார்க்க கூடாது, ஆளுமைகளை பார்க்க கூடாது, சூழ்நிலைமைகளை பார்க்க கூடாது. அவையெல்லாம் கடிந்து கட்டணும். அல்லேலூயா. கட்டி விடுதலை ஆக்கணும், துரத்தணும். அந்த பாழாக்குதல் அந்த இடத்துல அவைப்பட மாட்டேன். நாங்க இருக்கேன். எனக்கு அதுதான் நான் சொன்னேன். பூமியில ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் நான் ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கணும். போன வாரத்தின் துவக்கத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த நாள் அடுத்த வாரம் இன்னொரு ஜெபத்தை அடுத்த பகுதியை பார்க்க போறேன். இது தொடர்பு எனக்கு கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். ஜெபிக்க வேண்டியதுதான், ஜெபம் பண்ண வேண்டியது. பரலோகத்தில் என்ன நடக்குதோ அது போல பூமியில. பரலோகத்தில் அவ்வளவு சந்தோஷமான இடம், அவ்வளவு பரவசமான பரிபூர்ணமான இடம். என் ஆண்டவர் அங்கே எப்படி சந்தோஷமா, சமாதானமா, கவலை இல்லாம, கண்ணீர் இல்லாம, பரிபூர்ணமா, நிறைவா எல்லாவற்றோடு இருக்கிறாரோ அது போல என் வாழ்க்கையில் நடக்கணும். நிறைவா இருக்கணும். குறைகள் மாறணும். என் சரீரத்தின் பலவீனங்கள் மாறும். உங்க ஜெபத்தில் நடக்கும். இதுக்காக நீங்க என்ன செய்யணும்னா பாஸ்டர் சாரக்கூடாது. நான் ஜெபித்தா நடக்கணும். அதுதான் போதிக்கிறேன். உங்க வீட்டு நிலைமை பார்த்து ஜெபிக்க வேண்டிய நீங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 3ஆவது வசனத்தில் படிப்போமா? நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. வெளியில பார்க்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்டியன் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சத்தியத்தை, தேவ சித்தம் என்ன என்பது தெளிவா சந்தேகம் இல்லாம மனசுல பதிச்சுக்கோங்க. நீங்க எல்லா விதமான உருக்குலைந்த நிலையில் விடுதலை பெற வேண்டும்,
பாவத்தினாலும் சாபத்தினாலும் உங்களுக்கு இழந்து போன அத்தனை நீங்கள் இழந்தவைகளை மீட்டுக் கொள்ளும்படியாக சமாதானம், சந்தோஷம், சுகம், பொருளாதாரம், நல்ல வீடு, நல்ல வாய்ப்பு, நல்ல வசதிகள், இதெல்லாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசினால் நமக்கு இழந்து விட்டோம், தரித்திரமாயிட்டோம். இந்த நிலைமை மாறுவதற்கு வெளியில பார்க்கிறதுக்கு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இவர்கள். ஆனால் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டார்கள். இதிலிருந்து என் மகனும் மகளும் விடுதலை பெறணும், இதிலிருந்து என் பிள்ளைகள் விடுதலை பெற்று இந்த நிலைமையில் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். இதெல்லாம் நமக்கு பாதிக்கப்பட்டது, இவைகள்னால பாதிக்கப்பட்டோம். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி பிள்ளையாக இருந்து இதெல்லாம் உங்களுக்கு வரணும். இப்ப இல்ல, வரும்படி கட்டளையிடு, வரும்படி கட்டவிழு, வரும்படி நீ கட்டவிழ்த்து கட்டு ஜெபி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 3வது வசனத்தில் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்வர்கள் அல்ல. வெளியில பார்க்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் அன்மோ அப்படின்னு இருப்பாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய மாற்றங்கள் வரும், பொருளாதார மாற்றங்கள் வரும், வேலை மாற்றங்கள் வரும், தொழில மாற்றங்கள் வரும், அநேக சுகத்திலே மாற்றங்கள் வரும், பெற்றுக்கொள்ளாத நன்மைகள் வீட்டுல வரும். அதுக்குதான் ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ணணும்? இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாத புரிஞ்சுக்கோங்க. கிடைச்சா கிடைக்கும், அப்படி இல்லை. நான் இப்படி கட்டளையிட்டா அதை கட்ட நிறைவேற்ற, அதான் தேவ சித்தம். நீ கட்டளையிடு, நீ இதை கட்டவிடு, என் கருத்தின் கிரிகளை கட்டளையிடு, மனுஷனுக்கு கட்டளையிடு, திரும்புவான். ஆமென் சொல்லுவோமா? புலம்பிட்டு பேசிட்டு இருக்க நிறுத்திக்கிட்டு முதல்ல நீங்க போர் ஆயுதம் கையில கொடுக்குறேன், ஜெப அறையில நின்னுட்டு எதெல்லாம் உங்களுக்கு இல்லையோ அதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டிய உங்க கடமை. அது எங்கிருந்து வரணும்னா, நான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் என்னை விட்டு திரும்ப எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உள்ள இடத்தில் வைக்கிறேன். எனக்கு இனிமேல் வரும், இதுவரைக்கும் இல்ல, இனிமேல் வரும். ஆமென் சொல்லுவோமா? வீடு வரும், நிலங்கள் வரும், தொழில்கள் வரும், வருமானங்கள் வரும், தரித்திரங்கள் மாறும், சமாதான கேடுகள் மாறும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அதெல்லாம் தேவன் நம்மகிட்ட விரும்புகிறார். அதான் தேவ சித்தம். இத விசுவாசத்தை இருதயத்தை நிரப்பணும், இந்த எண்ணத்தை நிரப்பணும், இந்த விசுவாசம். அப்போ சந்தோஷம் அதிகமா இருக்கும். இதெல்லாம் நிறைச்சி சித்தத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், நிறைவா இருக்கும். அதுதான் சிந்திப்போம், அதுதான் பேசுவோம், அதுதான் சொல்லுவோம், அதுதான் நடத்துவோம். நிரம்பி இருக்குன்னா அதுதான் பேசுவோம். தேவ சித்தம் இது. எனக்கு அந்த வீடு வரணும், எனக்கு இந்த இடம் வரணும், என் தொழில் இப்படி வரணும், என் சுகம் இப்படி மாறணும், எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் வரணும், எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். இதுதான் என் சிந்தை நிரப்பி இருக்குது. அதான் ஆண்டவர் விரும்புகிறார், அதை நிரப்பி இருக்கிறேன். அது குரமா இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடும். உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. எனக்கு விரோதமா எந்த விரோதமான காரியங்களை நான் நிர்மூலமாக்குவேன், நான் என்று கட்டுவேன். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் உங்களுடைய ஜெபம். அப்படி நிரம்பி இருக்கு. அந்த சித்தத்தை நின்றுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறது தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா எனக்குள்ள தேவ சித்தம் நிரம்பி இருக்கிறது, தேவனுடைய திட்டம் உள்ள நிரம்பி இருக்கு. அதன்படி நான் போராடுகிறேன், அதை கொண்டு நான் ஆயுதத்தை பயன்படுத்துறேன். என் ஜெபம் அப்படி இருக்கிறபடினால அந்த ஜெபத்தின்படி நடக்கும். அந்த ஜெபம் நிறைவேறும். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் மிக முக்கியமான ஜெபம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மலமாக்கி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அதனால இந்த சத்தியத்தை கொண்டு போய் ஒரு மாதிரி குப்பையில போடாதீங்க, பள்ளிகளுக்குள்ள போடாதீங்க. சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்தை நல்லா தெளிவு விளங்கிட்டீங்கன்னா உங்க ஜெபம் போற ஆயுதம் வேறையா இருக்கும். நீங்க அடிக்கிற அடிய வேற, எவ்வளவு பெரிய மேட்டிமை, எவ்வளவு பெரிய தர்க்கங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அடிக்கிற நிர்மூலமாக்குற அந்த கட்டுகிற கட்டவிழ்க்கிற அதிகாரம் நம்ம கையில கட்டப்படுகிறார். எந்த வல்லமை மேற்கொள்ள முடியும்? ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஒரு ஆர்டர் கிடைக்கணும், நமக்கு விரோதமா ஆர்டர் நிக்குதுன்னு வைங்க, அதுக்குள்ள யாரும் நிக்கிறாங்க. அந்த ஆர்டரை கெடுக்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி வெளியேற்றுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? கட்டணும், வல்லமைகளை கட்டணும்.
ஊழியர்கள் இருக்கிறீங்க, போகும்போது பல வல்லமைகள் எதிராளிக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஏரியாவில் இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அதற்கு விரோதமான வல்லமை தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக இருக்கிறது. அந்த வல்லமையை நான் கட்டி அப்புறப்படுத்தும் போது வழிமுண்டாகும், ஆத்துமக்கள் அறுவடையாகும். ஆமென் சொல்லுவோமா? கடினங்கள் மாறும், முன் புதர்கள் மாறும், பாதையில அசட்டைகள் மாறும். அந்த இடத்துல நம்ம சத்தியம் சொல்ல முடியல, சத்தியத்துக்கு எதிரமா நிற்கிறாங்க, அங்கதான் நம்முடைய போர் ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இதில் இருக்கிற கட்டுகளை, கற்பாறைகளை, முட்புதர்களை, வழியருகில் உள்ள அசட்டைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன், கட்டி நிர்மூலமாக்குறேன். எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகின்ற கிருபையை கட்டளை. ஒரு மனுஷனாக நின்று தேவனுடைய சித்தத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற போது கர்த்தர் பரலோகத்தில் அதை செய்து விடுகிறார். நிறைவேறும். அப்படியே நடக்கும். உங்க வீடு இத்தனை ஆண்டுகள் நடக்காத காரியம், வீடு இன்னைக்கு முதல் கட்ட ஆரம்பிச்சுவீங்க, சித்தத்தை நிறைவேற்றுங்க. இதுவரைக்கும் நடக்கல, இத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு பிச்சைக்காரன் போல பரதுமே மாறி ஜோமணிட்டே இருந்தேன், கிடைக்கலன்னு சொல்லுங்க, நிறைவேற ஆரம்பிக்கும். கர்த்தர் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் மாறணும், நம்முடைய மனது மாறணும். நான் யார், என் அப்பா யார், எனக்கும் அவருக்கு எவ்வளவு க்ளோஸ், அந்த க்ளோஸ்னஸ் தான் இந்த காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமா? சித்தத்தில் நிலைத்திருக்க சொல்லுவோமா? இந்த சித்தத்தை விட்டு வெளியே போக மாட்டேன், யார்கிட்ட கொண்டு போய் அதை இந்த பழையதை போட்டு கலைக்கு நாசம் பண்ண மாட்டேன். நான் ஒரு புதிய சிருஷ்டி, எனக்குள்ள இந்த காரியங்கள் இன்னும் அதிகமா வளரணும். இந்த சித்தம், ஆண்டவருடைய சித்தத்தை நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் நெருங்கி உங்களுடைய சமூகத்துல சேரணும். உண்மை பிரிஞ்சு நான் இருக்கக்கூடாது, உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய மனதையும் பிரிஞ்சு நான் இருக்கக்கூடாதுப்பா. நீர் என்ன விரும்புகிறீங்கன்னா நீங்க செய்யறதில்ல, என் பிள்ளை எல்லாத்தையும் செய்து மேற்கொண்டு செய்ய வீரனாக நிற்கணும், வெற்றி பெற்றவனாக நிற்கணும். அந்த மனதை எங்களுக்கு தான், இதுல வளர எனக்கு திரும்ப செய்யும். எல்லாரும் கேட்போமா? ஊக்கமாக ஜெபிக்கணும்பா. ஜெபித்து தேவ வல்லமை மாய்க்கிற ஒரு தண்டவாளம் அமைக்கிற ஜெபமாக மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வல்லமை முடியது, கட்டுதல் முடியுது, ஆசீர்வாதம் முடியுதப்பா. நாங்கள் ஜெபித்து தண்டவாளம் விட்டு ஆண்டவரே, நாங்கள் அடைய வேண்டிய எல்லா இலக்கையும் நிறைவேற்றி ஜெயமெடுக்க கத்தர்கள் கிருபை தான். சித்தத்துல நிலைத்திருக்க கிருபை, இதை அறிந்து இதை இன்னும் அறிய எங்கள் கிருபை தான். இன்னும் நாங்கள் ஆண்டவரே தெருவோரத்தில் இருக்கிறவங்க போல ஜெபிக்காதவரை, ஒரு பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் எந்த நிலைமை அடைஞ்சிருக்கோம் அந்த மனம்ல அதுல தேவ சித்தம் இருக்கிறது, என்னுடைய மன விருப்பம் இருக்கிறது, அதை நிறைவேற்றி முடித்து அது சந்தோஷத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளா, உமக்கு பிரியமாக நாங்கள் நிறைவேற்றி தேவனை மகிழ்விக்கிற பிள்ளைகளா விளங்க கிருபை. என் பிள்ளைகள் இப்படி ஜெயம் எடுக்கிறார்கள், நான் சொன்னபடி என் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு என் விருப்பங்களை மனதில் பதித்துக் கொண்டு ஜெயம் எடுக்கிறார்கள் என்ற சந்தோஷம் உமக்கு உண்டாகும்படி வாழ கிருபை. பெரிய காரியங்கள் செய். ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.